கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜூன் மாதம் முழுவதும் காத்து நடத்தினார். இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி. இந்த ஜூலை மாதத்திற்காக ஆண்டவர் காண்பித்த வசனம் 132 சங்கீதம் கடைசி வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். 23 சங்கீதத்தில் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என்று வாசிப்பது நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நேரடியாய் சொல்லவில்லை. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என்றுதான் 23 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 23 சங்கீதத்தில் சத்துருக்களுக்கு என்ன ஆவார்கள் அது சொல்லப்படலை, சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் சொல்லப்படலை. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அல்லது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பிசாசு வெட்கப்பட்டு போவான். நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆரோனுடைய கோல் பூத்தது, அதுபோல கிரீடம் பூக்குமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது மூல மொழியில் சொல்லப்பட்டிருப்பது 2 அர்த்தங்கள் அதற்கு உண்டு. ஒன்று ஃப்ளரிஷ், இன்னொன்று ஷைன். கிரீடம் செழிக்கும், கிரீடம் பிரகாசிக்கும். தாவீதை பொறுத்தவரை கிரீடம் என்று சொல்வது அவனுடைய ஆளுகை, அவனுடைய ஆட்சி. அது இன்னும் வளரும், இன்னும் அது பலப்படும், இன்னும் பிரகாசிக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை கிரீடம் என்பது பைபிளில் பல காரியங்களை குறிக்கிறது. கிருப 103 சங்கீதம் 4 வசனத்தில் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருப அப்படின்றது அது தகுதி இல்லாத ஒரு நபருக்கு காட்டப்படுகிற ஒரு இரக்கம் என்பது சரியான ஒரு விளக்கம்தான். ஆனால் 103 சங்கீதம் அந்த விளக்கத்தையே மாற்றுகிறது. தகுதி இல்லாத ஒருத்தருக்கு கிரீடம் கொடுப்பார்களா? ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கும். அந்த காலத்தில் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, அரசருக்கு வாரிசு இல்லைன்னா பட்டத்து யானையை அனுப்புவாங்களாம். பட்டத்து யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் ராஜாவாம். அது யாராக வேணா இருக்கலாம். இது படித்தவனோ படிக்காதவனோ, ஆணோ பெண்ணோ, விவரம் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் தலைவராகலாம். அரசியல் என்றால் என்னவென்று தெரியாத, சட்டமன்றம் என்றால் என்னவென்று தெரியாத ஆட்களெல்லாம் கூட தலைவராக முடியும், ஆட்சிக்கு வர முடியும். அது ஜனநாயகத்தினுடைய ஒரு தன்மை. ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே போய் 103 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில், இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி. இரக்கத்தை இரக்கத்தை பெறவங்களை ரொம்ப கீழே தான் பார்ப்பாங்க. இரக்கத்துக்குரியவர்னா அவர் கொஞ்சம் கீழான நிலையில் இருக்கிறவர் தான். இரக்கத்தை விட கிருபை, இரக்கத்துக்கு கூட ஒரு தகுதி உண்டு. ஆனால் கிருபைக்கு தகுதியே கிடையாது. அது இன்னும் கீழான நிலையில் தான் நம்ம பார்க்கணும். கிருபைன்னா அதை கொச்சை வார்த்தையில் ஆர் ஸ்டான்லி அண்ணன் சொன்னார், கிருபை என்பதற்கு ரொம்ப வழக்கு பாஷையில் சொல்கிறதா இருந்தால், கொச்சையாக சொல்கிறதா பிச்சை. ஆண்டவர் போடுற பிச்சை தான் கிருபை என்று அவர் சொன்னார். ஒரு கோணத்தில் அது சரிதான், அந்த விளக்கம் சரிதான். ஆனால் 103 சங்கீதம் சொல்லுகிறது, கிருபையினாலே உன்னை முடிசூட்டி, இரக்கங்களினாலே உன்னை முடிசூட்டி. அது ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. கிருபை என்பது அது ஒரே தமிழில் ஒரே வாக்கியமாக வருது.
அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி மன்னித்து சுகமாக்கி உயிரை காப்பாற்றி அதுக்கப்புறம் அவர் முடிசூட்டுகிறார். கிரீடத்தை தலையில என்ன கிரீடம்னா கிருபை என்கிற கிரீடம், இரக்கம் என்கிற கிரீடம். அதனால தகுதி இல்லாதவனுக்கும் அவர் தலையில கிரீடத்தை வைக்கிறார். கிருபை என்பது அது ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லை. கிருபை என்பது அது ஒரு கோணத்தில் பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்களிலே அது ஒரு அதிகாரம். கிருபை என்பது ஒரு அதிகாரம். கிருபை என்பது ஒரு ஆளுகை. கிருபை என்பது ஒரு உயர்வு. அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெருகும், அது இன்னும் பிரகாசிக்கும். நீதிமொழிகள் 12:4 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். வேத புஸ்தகம் புருஷன் தலை, மனைவிக்கு புருஷன் தான் தலைன்னு வேதம் சொல்லுது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். புருஷன் தலை, மனைவி சரீரம். ஆனால் ஒரு மனைவி குணசாலியாக இருந்தால் தலைக்கு மேலே போய் உட்காந்துடலாம். என் புருஷன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து மனைவி ஆட்டம் போடுறான்னு வாங்கலை. அந்த குடும்பத்துக்கு மனைவி தான் தலைமை, புருஷன் டம்மி அப்படின்னு சொல்லுவாங்களே. புருஷன்தான் தலை, ஆனால் புருஷனுக்கு மேலே மனைவி போய் மேலேயும் உயர முடியும். எப்போது? குணசாலியாய் இருக்கும்போது. ஒரு குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். குடும்ப வாழ்க்கையை கிரீடம் என்பது கிருபையை குறிப்பது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அன்பு, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கிரீடம் என்பது குறிக்கிறது. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை துச்சமான கருதுகிற நாட்கள் இந்த நாட்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம், ஒரு உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர் திருமணமாகி 3 மாதத்தில் மனைவி விட்டுட்டு போயிட்டார். அவர் சன்னியாசியாக போயிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியாகவே கடைசி வரை இருந்துட்டார். அந்த அம்மா இன்னும் அப்படியே இருக்குது. இந்த அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கல. தன்னுடைய மாமியாரோடு இருந்து மாமியார் இறந்து போயிட்டாங்க. இன்னும் அந்த அம்மா இருக்குது. அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் மனைவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 50 வருஷம் 60 வருஷமாக தொடர்பே இல்லை. இன்னொரு பெரிய கட்சியினுடைய தலைவர் அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு ரகசியமாக போயிட்டு வராரு. அவருக்கு அங்கே ஒரு பெண் தோழி இருக்கிறார், பார்த்துட்டு வராருன்னு ஒரு புரளி நடமாடுகிறது. மாநிலத்தில் ஒரு பெரிய நிலையில் இருக்கிற தலைவர், அவங்க மனைவி போய் நீதிமன்றத்தில் எனக்கு விவாகரத்து கொடுங்க, என் கணவருக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய வீடு ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அவருக்கு பிறந்த நாள் அம்மா அப்பாவே அவர் அலுவலகத்தில் போய் தான் வாழ்த்துறாங்க. அவர் அம்மா அப்பா மகனுக்கு பிறந்த நாள் என்றால் மகனுடைய வீட்டில் போய் தான் வாழ்த்துவார்கள். ஏன் அலுவலகத்தை போய் வாழ்த்துகிறார்கள் என்பது மர்மமாகவே இருக்கிறது. குடும்பத்தை ரொம்ப துச்சமாக கருதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இங்கே குடும்ப வாழ்க்கையை ஒரு குணசாலியான ஸ்ரீ கிரீடம் என்று சொல்கிறார். குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு ஆசீர்வாதம், ஒரு முக்கியத்துவம். எவ்வளோ பெரிய பதவியில் வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் புகழில் ஒரு மனிதன் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை
அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்றால் அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை தான். அதனால் மனைவி என்கிற கிரீடம் குடும்ப வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற, பிரகாசிக்க செய்கிற, மலரச் செய்கிற ஒரு ஆண்டவர். நான் ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 14:24 அது சொல்கிறது, ஞானியினுடைய செல்வம் அவனுக்கு முடியாக கிரீடமாக இருக்கிறது. தமிழில் அப்படிதான். ஞானிகளின் முடினா கிரீடம், அவர்கள் செல்வம். செல்வம் என்று இந்த இடத்துல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, த ரிச்சஸ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம், ஞானிக்கு ஞானம் என்கிற செல்வம் தான் அவனுக்கு கிரீடமாக இருக்கிறது. அதனால் ஞானத்தை நான் கூட நினச்சேன், பணத்தை செல்வம் என்று, பணத்தை கிரீடம் என்று பைபிள் சொல்லுகிறதோ, ஞானிகளுடைய முடி அவர்கள் செல்வம்னு போட்டிருக்கேன்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தபோது மூலமொழியில் ஞானம் என்கிற செல்வம், ஆண்டவர் ஞானம் என்கிற செல்வத்தை, ஞானம் ஒரு சொத்து, ஞானம் ஒரு ஐஸ்வர்யம், அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன என்று கொலோசையரில் வாசிக்கிறோம். ஞானத்தை ஒரு பொக்கிஷம் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. அந்த ஞானம் என்கிற பொக்கிஷம், ஞானம் என்கிற புதையல், ஞானம் என்கிற சொத்து, ஞானம் என்கிற செல்வம் இப்படி தலைக்கு கிரீடமாக இருக்கிறது. இந்த ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவது மட்டுமல்ல, அதை பிரகாசிக்க செய்கிறார், அதை பூக்க செய்கிறார், அதை இன்னும் வளரச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தில் 132ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து. ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் நீதியை உடுத்துவிக்கிறார். அதே சங்கீதத்தின் 16வது வசனம் சொல்கிறது, அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்துவதே இல்லை. இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் இருக்குது. இந்த சங்கீதத்தில் ஆசாரியர்களுக்கு நீதியை உடுத்து வைக்கிறார், ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்து வைக்கிறார், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்களாக இருந்தால் நம்ம எந்த நேரத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அது என்ன, நாமே கூட தவறு செய்திருக்கலாம், நாமே கூட ஞானம் இல்லாமல் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். நம்ம வெட்கப்பட்டு போக முடியாத சூழ்நிலைகள் வரலாம், கழுத்தை நெருக்கிற மாதிரி வரலாம், கழுத்தளவுக்கு வந்துடலாம். ஆனால் நாம் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அடிக்கடி சொல்கிறது, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். சத்துருக்களுக்கு தான் ஆண்டவர் வெட்கத்தை, பிசாசு தான் வெட்கப்பட்டு போவான். நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவர் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை காக்கிறவர் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஈவுகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த ஜூலையிலே நமக்கு பலிப்பதாக ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜூன் மாதத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக, நடத்தியதற்காக, காத்ததற்காக, தாங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்திற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, கிருபை என்கிற கிரீடம் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்பட செபிக்கிறேன்.
குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்வு ஒரு கிரீடமாக இருக்க ஜெபிக்கிறேன். யார் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, பிரிவினைகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, குழப்பங்கள் இருக்கிறதோ, அந்த குடும்பங்களிலெல்லாம் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு, ஆண்டவரே ஒருமனப்பாட்டை கட்டளையிட்டு, அன்பை ஊற்றி, அந்த குடும்ப வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பம் ஒரு கிரீடமாக இருக்க, குடும்ப வாழ்வு ஒரு கிரீடமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பங்களில் போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். கணவன்மார்களும் மனைவிமார்களும் குடும்பம்னா என்ன, கணவன் மனைவி உறவுனா என்ன, வேதம் அதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, ஞானம் என்கிற கிரீடத்தினால் ஒவ்வொருவரையும் அலங்கரிப்பீராக, தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, சுய ஞானத்தை சார்ந்து விடாதபடி, ஞானமில்லாமல் எடுத்த முடிவுகளினால், ஞானமில்லாமல் பேசின வார்த்தைகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் மாற நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தெய்வீக ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் என்கிற செல்வம் என்கிற பொக்கிஷம் உடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் கிரீடமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, பலப்பட, மறுரூபமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆத்துவ பாரம் கொண்டவர்களாக ஜெபிக்க, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சபை ஈடுபாட்டில், ஜெபத்தில், வசனத்தை கற்றுக்கொள்வதில் பிள்ளைகள் ஆண்டவரே வளர, பெருக ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியங்களுக்காய், எல்லா ஊழியக்காரர்களுக்காய், சபைகளுக்காய், சுவிசேஷ ஊழியங்களுக்காய், மிஷினரி ஊழியங்களுக்காய், மிஷினரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆத்துமாக்களை கொலை பொருளாக கொடுப்பீராக. ஊழியங்களை கர்த்தர் இன்னுமாக கூர்மையாக்கி, இன்னுமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஊழியக்காரர்களை காற்றுகளாக, அக்னி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேலையடைத்து காப்பீராக. தேசத்துக்காக, ஆட்சிக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாதி ராஜா இருக்கிறார், அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாட்டை ஒவ்வொரு அதிகாரிக்கும், ஒவ்வொரு தலைவருக்கும் கொடுப்பீராக. தேவ பயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களால் உமக்கு பயந்து நீதியோடு நியாயத்தோடு அவர்கள் ஆட்சி பண்ண, ஆண்டவரே நிர்வாகம் பண்ண, ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்ய கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்குவீராக. எல்லா சத்துருகளுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பேன் என்று சொன்னீர். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். எங்களுடைய சத்ரு, எங்களுடைய பிரதான சத்ரு பிசாசு தான். பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசாரியர்களுக்கு நீதியையும் ரட்சிப்பையும் உடுத்து வைக்கிறீர். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறீர். அவர்கள் உடுத்து வைப்பது என்றால் அது நீண்ட காலம் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பகிரங்கமாக வெட்கப்படுவார்கள் என்று அதுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவரை, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரதானமான வாக்கு தத்துவம். அதை நினைப்பூட்டி சோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை, எந்த நிலையிலும், பொருளாதாரத்திலோ, குடும்பத்திலோ, வேலையிலோ, தொழிலிலோ, படிப்பிலோ, ஊழியத்திலோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை நீர் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரிக்கிறோம். சத்துருக்கள் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் உடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களை
கர்த்தர் சந்திக்க முடியாது, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் ஒரு விலையேற பெற்ற மாதமாக ஆண்டவரே இருக்க போகிறதற்காக சோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய பொருளாதார ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறதற்காக நன்றி. வெள்ளி தட்டிலே வைத்து ஆண்டவரே ஒரு தங்க மாதமாக இந்த மாதத்தை நீர் தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென், ஆமென்.